மத்திய கிழக்குல போர் 3வது வாரத்தை எட்டியிருக்கிற நிலையில ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கு. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் தொடர்புடைய எந்த ஒரு இடமாய் இருந்தாலும் அது எங்கள் தாக்குதலுக்கு இலக்காகும் அப்படின்னு ஈரான் மிரட்டியிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க பல நாடுகள் போர்க்கப்பல்களை அனுப்பும் அப்படின்னு கூறியதை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதன் எதிரொலியா ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய துறைமுக நகரமான புஜைராவில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கிருந்து கரும்புகை வெளியேறும் காட்சிகள் தொலைக்காட்சியில வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அமெரிக்க படைகள் பதுங்கியிருக்கிற இடங்கள்ல இருந்து மக்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு ஈரானிய ராணுவம் எச்சரிச்சிருக்கு. அமீரகம் தரப்புல நாங்கள் பயங்கரவாத ஆக்கிரமிப்புக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானின் முக்கிய பகுதிகளை குறிவச்சு தாக்கிட்டு வராங்க. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை அமெரிக்க படைகள் குண்டு வீசி அழிச்சிட்டாங்க. இதுகுறித்து பேசிய ட்ரம்ப், நாங்க அந்த தீவை முற்றிலும் அழிச்சிட்டோம், இன்னும் சில முறை சும்மா வேடிக்கைக்காக தாக்குவோம் அப்படின்னு கூறியது உலக நாடுகளை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல இஸ்பஹான் நகர்ல உள்ள தொழிற்சாலையில 15 பேர் பலியானாங்க. ஈரானின் புதிய தலைவர் முஸ்தபா கமேனி காயமடைந்திருப்பதாகவும் ஒருவேளை முகம் சிதைந்திருக்கலாம் அப்படின்னும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸேத் கூறியிருக்காரு. பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை அப்படின்னு ட்ரம்ப் கூறிட்டதுனால போர் இன்னும் உக்கிரமடையும் அப்படின்னே தெரிகிறது.